வெல்கம் டு லக்ஸ் பேட் ஸ்டோரி. ஒரு அழகான ஊருக்கு பக்கத்தில் நாகூர்ன்ற ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ரோசின்ற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. ரோசி குருவி வீட்டு பக்கத்துலேயே ராணி காகமும் வாழ்ந்து வந்துச்சு. ரோசி குருவி எல்லாரிடமும் அன்பாகவும் நல்ல நட்பாகவும் அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்கிற எண்ணம் வச்சுருக்கும். ஆனால் ராணிக்காகவும் யாருக்கும் உதவி செய்யாது, தன்னோடது தனக்கு மட்டும்தான் நினச்சி கெட்ட எண்ணங்களையும் கொண்டதாக இருந்துச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் ஒரு பெரிய மரத்துக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ரோசி குருவி ராணிக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டுச்சு. ராணி அக்கா, அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தண்ணீர் இந்த காஞ்ச மரத்துக்கும் நீங்க ஊத்துனா இதுவும் கொஞ்ச நாள்ல தழுக்க ஆரம்பிச்சு நல்ல நிழலும் பழங்களும் தரும்ல. ரோசி, நான் எதுக்கு அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றணும்? அதான் நான் தண்ணீர் ஊற்றுற மரத்திலே நல்ல பழங்கள் காய்கள் எல்லாமே இருக்கே. ஏன் காய்ந்த மரத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றி தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்? ராணி அக்கா, இந்த மரத்துக்கும் நீங்க தண்ணீர் ஊற்றினா கொஞ்ச நாள்ல இந்த மரமும் நல்ல பழங்களை தரும் அக்கா. ரோசி, நான் இந்த காய்ந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. ஏன் ரோசி, தண்ணீர் என்ன ஊற்ற சொல்றியே, அந்த தண்ணீரை நீ ஊற்றலாமே. நான் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றணும்னு தான்க்கா நினைக்கிறேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற தண்ணீர் பாட்டில் மாதிரி என்கிட்ட இல்லக்கா. நீங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அந்த பாட்டில கொடுத்தா நான் இந்த மரத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றுவேன் அக்கா. என்னால் தர முடியாது ரோசி, எனக்கு இந்த ஒன்று தான் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட தர மாட்டேன். நீ வேற எங்கேயாவது போய் வாங்கிக்க. இப்படி ராணிக்காக சொன்னதும் ரோசி குருவி அங்கேருந்து போயிடுச்சு. ரோசி குருவி ரொம்ப சோகமாக ஒரு பூ பக்கத்தில் உட்காந்துருந்தது. அப்போது அந்த பூச்செடி ரோசி குருவியை பார்த்து இப்படி கேட்டுச்சு. ரோசி குருவி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா வந்திருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு காய்ந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கான பாத்திரம் தண்ணி ஊற்றுறதுக்கான எந்த பொருளும் என்கிட்ட இல்லை. அதை நான் ராணிக்காகிட்ட கேட்டேன். அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரோசி, இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இவ்வளவு சோகமா இருக்க. நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ கொஞ்சம் தூரம் போனியாக்கும் ஒரு மரத்து பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு பிளாக்கின்ற ஒரு குருவி இருக்கும். அது என்னோட தோழி தான். நான் சொன்னேன்னு அதுகிட்ட ஒரு குவளை வாங்கிக்கோ. அவங்க எனக்காக கொடுப்பாங்களா? நான் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பா உங்களுக்காக கொடுப்பா. பூச்செடி சொன்ன மாதிரியே ரோசி குருவி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு. பிளாக்கி குருவியை பார்த்து ரோசி குருவி இப்படி கேட்டுச்சு. பிளாக்கி, என் பேரு ரோசி. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பூ இருக்குல்ல, அதுதான் உங்ககிட்ட அனுப்பி விட்டுச்சு. தண்ணி ஊத்துறதுக்கான குவளை உங்ககிட்ட இருக்காமே, அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன், எதுக்காக அந்த குவளை உங்களுக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்க? நான் ஒரு காய்ந்த மரத்துக்காக தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான குவளை என்கிட்ட இல்லை. அதனால அந்த பூ உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு வர சொன்னாங்க. அவ என்னோட தோழி தான். அவ சொல்லி நான் உனக்கு கொடுக்காம இருப்பேன்னா? ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி வீட்டுக்குள்ளே போய் ஒரு குவளையை எடுத்து வந்து பிங்கி கிட்ட கொடுத்துச்சு. உடனே பிங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பிளாக்கி குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நன்றிலாம் சொல்ல வேணாம். ஒரு காய்ந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறீங்க, அதுவே பெரிய விஷயம். நான் உங்களுக்காக ஒரு சின்ன உதவி செய்கிறேன், அவ்வளோதான். சரி பிளாக்கி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி குளத்தை தேடி கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போனதில் ஒரு குளத்தை பார்த்துச்சு. அந்த குளத்தை பார்த்து ரோசி குருவி இப்படி கேட்டுச்சு. குழந்தை, நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கலாமா? தினமும் வந்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்க குருவி. ஆனால் இந்த தண்ணீரை நீ எப்போதும் வீணடிக்க கூடாது. கண்டிப்பா குழந்தை, நான் தண்ணியை வீணடிக்க மாட்டேன். ஒரு மரத்துக்கு தான் தண்ணி ஊற்ற போறேன், அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன்.
தாராளமாக எடுத்துக்க குருவியே தண்ணீரை. குள்ளம் அப்படி சொன்னதும் குருவி தண்ணீரை எடுத்துக்கிட்டு அந்த காய்ந்த மரத்துக்கிட்ட போச்சு. குருவி காய்ந்த மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சது. அப்போ குருவியை பார்த்து மரம் இப்படி பேசுச்சு. தோழியே, ரொம்ப நன்றி தோழியே. என்னை ஒரு உயிரா நினைச்சு நீ எனக்கு தண்ணீர் ஊற்றுற. கண்டிப்பா நான் உனக்கு அதிக பழங்களை தருவேன். கண்டிப்பா மரமே, நீ வேமாவே துளிர் விட்டு அதிக நிழலையும் நல்ல பழங்களையும் கொடுக்கணும். கண்டிப்பாக செய்வேன் குருவியே. இப்படியே சில தினங்களும் பல மாதங்களும் ஆச்சு. ஒரு நாள் தண்ணி ஊற்றுவதற்காக குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சு. அப்போது மரம் நல்ல பெரிய மரமாகி நல்ல பழங்களையும் தர ஆரம்பித்தது. குருவிக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது மரம் குருவியை பார்த்து இப்படி பேசுச்சு. குருவியே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இறந்து போன எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்துருக்க. உனக்கு காலம் முழுக்க நான் நன்றி கடனா கண்டிப்பா இருப்பேன். ரொம்ப நல்லது மரமே, எனக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் பழங்களை தந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்பட்டா எப்படி குருவியே? நீ குளத்துக்கு பக்கத்துல போ, அங்க உனக்கு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. உடனே குருவி குளத்துக்கு பக்கத்தில் அங்கேருந்து பறந்து போச்சு. குருவி குளத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தா பூ, குளம், பிளாக்கி 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. என்ன ரோசி, ஒரே ஆச்சரியமா இருக்கா? ஆமா பிளாக்கி, எப்படி 3 பேரும் ஒரே இடத்துல? கொஞ்சம் எங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டே இரு. அப்படின்னு பிளாக்கி சொன்னதும் ரோசி குருவி அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டே இருந்தது. உடனே 3 பேரும் சேர்ந்து ஒரு தேவதையாக மாறி நின்னாங்க. தேவதையே, நீங்களா? என்னால நம்பவே முடியலையே. நானே தான் குருவி. நீ ஒரு காய்ந்த மரத்திற்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சல. அதுக்காக நான் பல சோதனைகளை வச்சேன். நீ அதுல ஜெயிச்சிட்ட. உன்ன மாதிரி நல்ல எண்ணங்கள் கொண்ட பறவைங்க இந்த காட்டுல இருந்தா எந்த மரமும் காய்ந்து போகாது. நீ பண்ண செயலுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய பரிசு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை ஒரு அழகான ஸ்ட்ராபெரி வீட்டை குருவிக்கு கொடுத்துச்சு. ரோசி குருவி, இனிமே நீ எனக்கு பதிலா இந்த காட்டை முழுவதும் நீ தான் பார்த்துக்கணும். நான் உன்னை ஒரு தேவதையா மாற்ற போறேன். நீ இந்த காட்டை முழுக்க சுத்தி வந்து எந்த பூ, செடி, மரம், செடி, கொடி காய்ந்திருக்கோ அதுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் தேவதையே. ரோசி குருவி அப்படி சொன்னதும் தேவதை ரோசி குருவியை ஒரு குட்டி தேவதையாக மாற்றினாங்க. சரி ரோசி, நான் கிளம்புறேன். நீ இந்த காட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கேருந்து போயிட்டாங்க. அன்னையிலேருந்து ரோசி குருவி ஒரு ஏஞ்சல் மாதிரி அந்த காட்டை சுற்றி வந்து நல்லபடியாக காட்டை பார்த்துக்குச்சு. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவங்களுக்கு நம்ம கடுகளவு உதவி செஞ்சா கூட அது நம்மளுக்கு உலகளவு நன்மையை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.